அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளுக்கே போவோம். 2 பேக் இருக்கு, 52 கார்ட்ஸ். 2 பேக் இருக்கு. தேங்க்யூப்பா. ஆன்ல தாண்டா இருக்கு. அது கொஞ்சம் சார்ஜ் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லிசன் ஹியர். Okay, there are 2 packs. There are 2 packs. A card is drawn at random from each pack. A card is drawn at random from each pack. ஒரு கார்டு ரெண்டுத்துல இருந்துமே எடுக்கிறோம். Find the probability both are king. Find the probability both are king. Now listen here. ஒவ்வொரு கார்டு எடுக்கிறோம், ஒவ்வொரு கார்டு எடுக்கிறோம், அதாவது ஒவ்வொரு பேக்ல இருந்து ஒவ்வொரு கார்டு எடுக்கிறோம். Both are king. அப்படின்னா first one king, second one king. What is the probability of first one is king? 4c1 by 52c1 and 52c1. கரெக்டா இல்லையாப்பா? இப்போ is there is any connection between these 2 packs? No, they are independent events. கரெக்டா? Now அவளையா தெரியும், பார்க்கும்போது தெரிஞ்சது. ஃபைன், வச்சிருங்க, பரவாயில்ல. Okay, listen here. So there are 2 bags. First bag contains 7 red, 4 white. First bag contains 7 red, 4 white. Second bag contains 6 red, 5 white. A ball is drawn at random from, thanks pa. A ball is drawn at random from each bag. Find the probability that both are same color. A ball is drawn at random from each bag. Find the probability that both are of same color. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரெட் செகண்ட் ரெட், அல்லது சொல்லுங்க என்ன ஒரு ஆன்சர்? 7/11 into or 4/11 into both are of different color. 7/11 into or 4/11 into இதுதான் இப்ப இண்டிபெண்டன்ட். நம்ம பேக் எடுத்தோம்னா அது சில்வர் காயின் காப்பர் காயின் இருக்குல்ல. ஓகே, 1 bag contains 5 silver coin, 4 copper coins. Second bag contains 3 silver coin, 4 copper coins. இப்படி இருக்கு. A coin is selected at random from each bag. Find the probability that both are silver coin. Find the probability that both are copper coin. தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். ஆட் இல்ல, மல்டிப்ளிகேஷன். ஆமா கரெக்ட், மல்டிப்ளிகேஷன் தான். அண்ட் தானே மாறுது. both are copper coins. அதுக்கப்புறம் ஓகே, காப்பர் காயின்ஸ்க்கு அப்புறம் சில்வர் காயின், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபைன், அந்த 2 காப்பர் காயின் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 ரெட் காயின், 2 சில்வர் காயினை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். புரியுதா இல்லையாப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்ப பாருங்க எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் வரும்னு இப்ப சொல்லலாம். இந்த மாதிரி வரும், பட் இது கொஞ்சம் ரேர். நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே என்னது? ரேர் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ். பட் frequently asked questions போலாம். Listen here. A question is given to 3 students. A question is given to 3 students. Let me name them as A, B, C. Okay. Now, probability of A solving is 1/2 னு வச்சிருக்காங்க. Probability of B solving 1/3 னு கொடுத்திருக்காங்க. Probability of C solving it 1/4 னு கொடுத்திருக்காங்க. Okay. Solving question நால என்னது? They solve independently is the answer. Independently, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. சால்விங் கொஸ்டின்ஸ் வந்துட்டாலே என்னது? இண்டிபெண்டன்ட் தான். சார் நான் எப்படி சார் நம்ம பக்கத்துல இருக்க நான் பார்த்து எழுதுன என்ன சார் பண்ணீங்கன்னா கணக்கு கிடையாது, அது கணக்கே வராது. அது பேர் மால் பிராக்டிஸ். ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கூடாது. பட் நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இப்ப நேற்று அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷீட் கொடுத்தேன், எல்லாரும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்.
ஓகே, எல்லாரும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா அது என்னது? அது இண்டிபெண்டா டிபெண்டன்ட் ஈவெண்டா? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். நீ தனியா சால்வ் பண்ற, நீ தனியா சால்வ் பண்ற, நீங்க எல்லாரும் தனித்தனியா சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நாங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் சார், அது அடுத்த விஷயம். பட் ஓ ஆன்சர் நீ தானே எடுத்திருப்ப. சோ அது பேர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் தான். சோ ப்ராப்ளம் இஸ் given to 3 students. Find the probability that the problem is solved. இது இருக்குன்னு வச்சுங்க. That the problem is solved. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். டஸ்டரிங்க. Thank you. நம்ம ரெண்டு எடுத்துப்போம். Find the probability the problem is solved. Find the probability the problem is solved. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நான் எனக்கு ஃபார்முலாவே வேண்டாம். ஐ ஹேட் ஃபார்முலாஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். நான் ரொம்ப சாதாரண மீனிங் கேட்கிறேன். அதாவது சார் ப்ராப்ளம் சால்வ்டு தானே சார் சொல்றீங்க. ஒன்னு ஏ சால்வ் பண்ணிருப்பான், இல்லாட்டி இதுதானே அர்த்தம். நீங்க சொன்னீங்க ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு அப்படின்னு அர்த்தம்னுக்கு அதான் சொல்றேன். ஏ சால்வ் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி என்னது பி சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, they ask you to find out either A solved or B solved. இதுதான் கேட்டிருக்காங்க. The problem is solved அப்படின்னு என்ன அர்த்தம்? A solved or B solved. What is P of A union B? Minus P of? Say aloud, what is minus P of? But what is A intersection B is? I. இண்டிபெண்டா இல்லையா? இண்டிபெண்டன்ட் இல்லமா? அப்படின்னா என்ன பண்ணா ரெண்டுத்தையும் இப்ப அவ்வளவுதானே பண்ணிட்டு இருக்கீங்க, மல்டிப்ளை தானே பண்ணீங்க. தேர் இண்டிபெண்டன்ட். So P of A intersection B இண்டிபெண்டன்ட்க்கும் டிபெண்டன்ட்க்கும் என்னன்னா, listen here, நோட் பண்ணி வச்சுங்க. If A and B are independent, then P of A intersection B equal to P of A into P of B. ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே டிபெண்டன்ட். When it comes to dependent, P of A intersection B equal to P of A into P of B such that A has already occurred. கரெக்டா இல்லையா? இதை நம்ம ஃபார்முலா போட்டு இருந்தோம். அல்லது P of B into P of A such that B has already occurred. இதை டிபெண்டன்ட் பேர் வச்சுக்காதீங்க, இது இண்டிபெண்டன்ட். This is independent. Okay, what is this? Independent. Is it clear all of you? Okay. So, according to the formula, what will come? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. But P of A intersection B equal to what? P of A into P of B. இப்ப நம்ம value substitute பண்ண answer வந்துருமா இல்லையாப்பா? When you substitute the value, are you going to get the answer or not? Say yes or no? அவ்வளவுதான் answer. Answer சொல்லுங்க பாப்போம். 1/2 plus 1/3 minus 1/6. 4/6, 2/3. Okay, yes. So what is the answer for P of A union B? 2/6, sorry, 4/6, 2/3. Is it clear all of you? இது என்ன probability? Problem is solved. Okay, problem is solved. இது ஒரு question. நினைச்சேன். வேற ஏதாவது பெண் இருக்காமா? ஓகே ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவீங்க ப்ளாட். ஓகே, இது என்னது? ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு, ப்ராப்ளம் நாட் சால்வ்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கரெக்டா இல்லையா? 1/3 வரணும். 1/3 வரணும். பாப்போம் நம்ம. The problem is not solved. அப்படின்னா என்ன அர்த்தம்பா? neither A solved nor B solved. Is that right my dear? A-வும் சால்வ் பண்ணல, B-யும் சால்வ் பண்ணல. அப்படின்னா தான் problem not solved ன்னு அர்த்தம். So what is P of A dash intersection B dash? P of A dash into P of B dash. மொக்கையா முடிச்சிருங்க சார். நீங்க டிமார்கன்ஸ் எல்லாம் தந்தீங்கனாலும் தேவையில்லை. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் ஆனதுக்கு அப்புறம்
P of A dash intersection B dash கேட்டா என்ன பண்ணிடலாம்? P of A dash into P of B dash. நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இண்டிபெண்டா இல்லையான்னு மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியர்? எஸ். Now what is P of A dash? What is P of A dash? 1 minus 1 by 2. கரெக்டா? P of B dash என்னது? 1 minus 1 by 3. What is it? 2 by 3. Clear? So what is that? 1 by 2 into 2 by 3 is equal to 1 by 3. Am I loud and clear, my dear? Okay. Problem solved. Exactly 1. Pen எழுதுறப்பா. Problem solved by exactly 1. Only one of them solved the problem. இருக்குமா இருக்கு. இருக்கு. Problem solved by exactly one of them. Is it right? Exactly ஒருத்தர் தான் சால்வ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. கவனிங்க. P of A solved but not B. Is that right? Or P of B solved but not A. Since solving problem is independent. Since solving problem is what? Independent. Is that right? So what exactly will come? P of A into P of B dash plus P of B into P of. Is that clear all of you? Okay. P of A என்னது சொல்லுங்க. What is P of A? P of B dash 1 minus 1 by 3. அதாவது 2 by 3. அதான் கண்டுபிடிச்சு சொல்ல 1 by 2 into 2 by 3 or 1 by 3 into 1 by 2. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சதுல எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்வ்னு என்ன அர்த்தம்? ஒன்னு ஏ சால்வ் பண்ணிருக்கணும். ஏ சால்வ் பண்ணிருக்கான என்ன அர்த்தம்? பி சால்வ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். சார் எக்ஸாக்ட்லி ஏ சால்வ் பண்ணிட்டான அப்புறம் பி பத்தி எதுக்கு சார் கவலை பண்ணலாம் கிடையாது. ஒன் ஆஃப் தம் தானே சால்வ்டு. அப்படின்னா ஏ சால்வ்டு பட் நாட் பி ஆர் பி சால்வ்டு பட் நாட் ஏ. அப்ளை பண்ண ஆன்சர் வரும். என்ன வருது சொல்லுங்க. What is the answer? One by 2 into 2 by 3 plus 1 by 2 into 1 by 3. 2, 1, 3 by 6, 1 by 2. You got this? So problem is solved னு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. Problem is solved னு அன்னைக்கு யூனியன் B கண்டுபிடிப்போம். Problem is not solved னு என்னது? A dash intersection B dash. At least one of them solved. அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? A union B. இதெல்லாம் varieties of questions. At least one of them solved means what? P of A union B. Problem not solved or neither A nor B solved. அப்படினாலும் இதேதான். ரெண்டு விதமான கொஸ்டின். ஒன்னு ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? Problem solved. அல்லது என்ன கொடுப்பாங்க? At least one of them solved. ரெண்டுத்துக்கும் அதான் ஆன்சர். செகண்ட் என்னது? The problem is not solved. அல்லது என்ன பண்ணுவாங்க? Either neither A nor B. அப்படி கேட்கலாம். அப்புறம் என்னது? Problem solved by exactly 1. So A solve பண்ணா B பண்ணல அல்லது B solve பண்ணா A பண்ணல. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு क्वेश्चन தரேன். நீங்களே சால்வ் பண்றீங்களா? Write down this question. எல்லாத்துக்கும் இந்த விவிட்ஸ் புக் இருக்காப்பா? எல்லாத்திட்டும் இருக்கா? Take this book. Page number 15th chapter 11th page. அது 15.11ல படிக்காதீங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? 15th chapterல 11th page. அதுதான் பேஜ் நம்பர். எடுங்க பாப்போம். 15-11 போட்டிருக்கோம். அதான் அர்த்தம். எடுத்துட்டீங்களா? புக் இல்லையா? ஐயோ, சரி இருக்கிறவங்க எடுத்துங்க, இல்லாதவங்க கவனிங்க. Sum number 49. Let me read. Your husband and wife don't need to write. நான் சொல்றது யாரு புக் இல்லையோ நான் சொல்றது எழுதுனா போதும்.
நான் சொல்லும்போது எழுதுங்க. First let me read the entire question. After that you write. A husband and wife appear in an interview for 2 vacancies in the same post. For 2 vacancies in the same post. Okay, ஒரு வேகன்சி இருக்கு, அதுக்கு 2 பேர் அப்ளை பண்ணலாம். அத 2 பேர் எடுக்கணும். அந்த வேகன்சிக்கு 2 பேர் வேணும் எனக்கு. அது யார் யார் அப்ளை பண்றா? ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் அப்ளை பண்றாங்க. அதாவது அவங்க 2 பேர் மட்டும் அப்ளை பண்ணல, அந்த ஹஸ்பண்ட் வைஃபும் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு they also applied. கொஸ்டின் வந்து the probability of husband selection is 3/5. Probability of wife selection is 1/5. So எழுதிக்கங்க, P of H is equal to 3/5. P of W is equal to 1/5. Okay, question number 1. நான் கொடுக்கிற questions எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. Question number 1. At least one of them selected. At least one of them selected. Question number 2. Exactly one of them selected. Exactly one of them selected. Question number 3. None of them selected. None selected. ஓகேவா? இப்ப நான் இதுல இருக்கிற கொஸ்டின் கேட்கிறேன், இந்த மூணுத்துல அது எதுன்னு கண்டு சொல்லுங்க எனக்கு. Then the probability that only one of them selected is exactly one of them இல்ல, அவ்வளவுதான். Exactly one of them. சரி, ஃபர்ஸ்ட் என்னது? At least one of them selected. என்ன கண்டுபிடிக்கணும்? Probability of H union W. Look at this. Selection process இருக்குல்ல, is it independent or dependent? Independent, dependent அப்பா. எப்பா ப்ளீஸ் லிசன் ஹியர். தாயும் புள்ளியும் ஒண்ணுனாலும் வாயு வயிறு வேறன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயும் புள்ளியும் ஒண்ணுனாலும் வாயு வயிறு வேறதான். நமக்கு பெருசா நம்ம சாப்பிடணும், அவங்களுக்கு பெருசா அவங்க சாப்பிடணும். ஓகே, வேற வழி கிடையாது. சோ அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இன்டர்வியூக்கு போறாங்க. ஹஸ்பண்டை செலக்ட் பண்றது இன்டர்வியூவர் அல்லது ஒய்ஃபை செலக்ட் பண்றதுன்றது வந்து அவருடைய முடிவு, ஹெச்ஆரோட முடிவு. ஓகே, இவங்கள சொல்ல முடியாது. ஓகே, நான் செலக்ட் ஆனா நீயும் செலக்ட் ஆகணும், கண்டிஷன் எதுவும் போட முடியுமா? நான் செலக்ட் ஆகலாம் நீயும் செலக்ட் ஆகக்கூடாது, இல்லாட்டி செலக்ட் ஆனா 2 பேரும் செலக்ட் ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம போட முடியாது, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட முடியாது. அப்படின்னா இந்த ஈவெண்ட் என்னது? இண்டிபெண்டா டிபெண்டா? இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டா டிபெண்டா? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? சரி, இப்போ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் செலக்டட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? அட்லீஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பிரகாரம் P of H union W find out பண்ணுங்க. What is P of H union W? P of H plus P of W minus P of H intersection W. என்ன ஆன்சர்? 17/25. ரைட் ஆன்சர். கரெக்டா? செகண்ட் என்னது? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெமா? நன் ஆஃப் தெமா? என்னது செகண்ட்? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம். போடுங்க பாப்போம். 14/, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்குது. நெக்ஸ்ட், none of them selected. 8/25 8/25 தானமா? 2/5 into 4/5. 2 பேருமே செலக்ட் ஆகலப்பா. எனக்கு ஃபுல் ஸ்டெப்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆன்சர் வேணும் அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி ஸ்டெப்ஸ் எழுதிக்குங்க. வந்துச்சு ஆன்சரு? Everyone got the answer?
எஸ், இது ஈஸியா இருக்கா இல்லையா பாப்போம்? Are you finding it simple or not? ஓகே, ஜூன் 22ல வந்த கொஸ்டின், ஜூன் 22ல வந்த கொஸ்டின், டைம் கன்சியூமிங் நிறைய பேர் பண்ணாத கொஸ்டின். நான் சொல்றேன் கரெக்டா 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் பை 15 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. சேலஞ்ச் பண்ணலாமா? 10 to 15 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க, அது எனக்கு தெரியும். ரெடியா? பாருங்க, ரீட் பண்றேன். A bag contains 5 red, 4 black balls. Second bag contains 3 red and 7 black balls. கொடுத்துட்டாங்க. A ball is drawn randomly. A ball is drawn at random from bag 1, put it into other bag. A ball is drawn at random from bag 1, put it into other bag. That bag contains 3 red and 7 black. Okay, now adukaprom after transfer, a ball drawn randomly from the second bag. Find the probability it is red. Find the probability it is red. Find the probability it is red. An answer. And a final answer. $30, 32 by கடல்ல இருக்கு. 32 by 99 ஆப்ஷன்ல இருக்கு. How many of you got 32 by 99? But I misjudged. 15 seconds அல்லாம 20 seconds மேல போயிடுச்சு. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா? ரொம்ப மொக்க கொஸ்டின். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சுதுன்னா நீங்க இந்த ஃபார்முலா லொட்டு லொசுக்கு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப லாஜிக்கல் அப்ரோச். ஒரு பேக்ல இருந்து இன்னொரு பேக்குக்கு பாலை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பாயிண்ட் நம்பர் 1 கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பேக்ல இருந்து என்ன பண்றோம்? பால் எடுக்கிறோம். அந்த பால் என்னவா இருக்கணும்? ரெட் பாலா இருக்கணும். இதான கொஸ்டின். ஆனா எந்த கலர் பாலை டிரான்ஸ்ஃபர் பண்ண நான் சொன்னா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் பால் ரெட் 5/9 and second ball also red. கண்டிப்பா செகண்ட் பால் ரெட்டா இருக்கணும். அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெட் பால் இன்க்ரீசஸ் டு 4/11 plus first ball black. செகண்ட் பால் கண்டிப்பா ரெட்டா தான் இருக்கணும். ஆனா நம்பர் ஆஃப் ரெட் பால் ரிமைன் சேம் ஒன்லி. எவ்வளவு மொக்கையா இருக்கு பாருப்பா. கரெக்டா? யார் ஸ்கேனர் வச்சிருக்கீங்களோ இந்த சம் என்ன எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய லென்த்தியா போட்டிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் we did it. ஓகே, செஞ்சவங்க யாருக்காவது இது புரியாம இருக்குதுன்னா மட்டும் சொல்லுங்க. என்னன்னு you all understood this? Okay. Write down. இது வரும் binomial distribution. ஓகே, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்ல கவனிங்க. கரெக்டா கவனிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க.
யாரும் எழுதக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எனக்கு அப்படியே யோசிச்சு நான் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு ஆன்சர் வரணும். ரெடியா? A number is selected at random from the first 50 natural numbers. A number is selected at random from first 50 natural numbers. Sample space என்னது? 1 to 50 தான் sample space. கரெக்டா இல்லையா? So n of s 50. இதுல இருந்து இது தெரிஞ்சதா? Sample space தெரிஞ்சிருச்சு. Okay, fine. What will be the probability that the selected number is multiple of 3 and 4? What is the probability that the selected number is multiple of 3 and 4? Very good. ஒருத்தர் சொல்லிட்டார் டக்குன்னு. கரெக்ட். வேற ரெண்டு பேர் தான் சொன்னீங்க. வேற 4/50 is the right answer. என்ன சார் மல்டிபிள் ஆஃப் 3 and 4 அப்படின்னா 4 எப்பா and என்ன பார்த்தோம்? மல்டிபிளிகேஷன். அவங்க மல்டிபிள் ஆஃப் 3 and 4 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 12 மல்டிபிள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 50 நம்பர்ல எத்தனை 12 மல்டிபிள் இருக்கு? 4 தானே இருக்கு. 12, 24, 36, 48. 4/50. கரெக்டா இல்லையா? 2/25. You all understand my dear? இப்ப பிரச்சனை வந்து புரியறது இல்ல உங்களுக்கு. இப்ப பிரச்சனை வந்து கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணா ஆன்சர் வருது. கரெக்டா இல்லையா? மற்றதுக்காக பரவாயில்ல, ஃபார்முலா இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இங்க என்ன பண்ணா போதும், கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்சர் வருது. தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்குங்க, உங்க எக்ஸாம் ஹால்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நீங்க தான் என்ன பண்ணும், புரியறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னா நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். வேற வழியே இல்லை. நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும். ப்ராபபிலிட்டி வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க புக்ல இருக்கு இல்லையா, செட் சி ப்ராப்ளம்ஸ், ஒரு 17 ப்ராப்ளம் இருக்கு. எல்லாம் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு 15 ப்ராப்ளம் தான் ரொம்ப முக்கியம். அந்த 15 ப்ராப்ளம்ஸை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா ஒரு 8 to 9 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 8 to 9 minutes அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா. ஓகேவா? இது நான் இப்ப சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? நான் இன்னொரு கொஸ்டின் இதே டைப்ல கேட்கிறேன். A ticket numbered from 1 to 20 are mixed up. So yes என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. n of s என்னது 20. மிக்ஸ் பண்ணிட்டோம். Then a ticket is drawn. இப்ப அந்த டிக்கெட்ஸ் 20 டிக்கெட்ஸ்ல இருந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறேன். Then a ticket is drawn. அப்பனா ஒரு டிக்கெட் தான் வெளியில எடுக்கிறேன். அந்த டிக்கெட் மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுங்க பாப்பா? வெரி குட். 10/20. பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி சொல்லுங்க பாப்போம். 2 3 5 7 11 13 17 19 8/20. மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம். மல்டிபிள் ஆஃப் 7 2/20. மல்டிபிள் ஆஃப் 4 கரெக்டா இல்லையா? மல்டிபிள் ஆஃப் 3, மல்டிபிள் ஆஃப் 7, மல்டிபிள் ஆஃப் 3 and 7 இம்பாசிபிள் ஈவென்ட். என்னது? இம்பாசிபிள் ஈவென்ட். ஆனா கேட்டிருக்க கேள்வி என்னன்னா மல்டிபிள் ஆஃப் 3 or 7. தயவு செஞ்சு சார் ஆருக்கு வந்து 3 + 7 தப்பு. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 or 7 இதென்ன கேட்டிருக்காங்க? probability of 3 plus probability of 7 minus probability of 3 intersection 7. இதான ஃபார்முலா. probability of 3 என்னதுப்பா? 6/20. probability of 7 என்னது? probability of 3 and 7 என்னது? 0. அப்படின்னா ரெண்டு தான் ஆட் பண்ண போறோம். 6 + 2 2/. இப்ப are you able to understand this? இதுல தான் இப்ப क्वेश्चंस வந்துட்டு இருக்கு எக்ஸாம்ல. ஓகே,
இது கொஞ்சம் சேலஞ்சிங் சம் ஒன்று பண்ணலாமா? இது எழுதிக்கிங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். 1 minute டைம் தரேன். எனக்கு ஃபைனல் ஆன்சர் வேணும். 1 minute. ஃபைனல் ஆன்சர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். A class consists of 10 boys and 20 girls, of which half the boys and half the girls, அப்படின்னா 5 boys 10 girls அர்த்தம். கரெக்டா இல்லையா? half the boys and half the girls have blue eyes. eyes EYES ஐசின்னு போட்டு உதவும் சொல்லிட்டேன். கண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம். Find the probability that a student chosen at random is a boy and has blue eyes. தம்பி, எக்கனாமிக்ஸ் படிக்கிறது வெளில போய் படிங்க. ஏன் என் கிளாஸ்ல உட்காந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற? கவனிங்க, இங்க பாருமா, என் கிளாஸ்ல உட்காந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா இருந்தா எடுத்துட்டு வெளில போயிடுங்க. வாங்க, புக் எடுத்துட்டு வாங்க. வாங்கம்மா, வெளில வாங்க. கம் அவுட். நான் ஐம் நாட் ஜோக்கிங். நீ அதான் படிக்கிறியா? எம்மா ஒன்னதான் பேசுறேன். வாங்க வாங்க, கம் அவுட். வாங்க வாங்க. என்ன ஆன்சர் வந்தது? 1/6. ஏ, கண்ணு தெரியுதாப்பா இது? அடா பசங்களை ஒண்ணுமே சொல்லவே இல்லைன்ட்டு. அப்படின்னா நானே இப்பதான் பாக்குறேன். நீங்களே என்னது பாக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லையா? பாதி போர்டு தான் தெரியவே செய்யுது. இந்த டிவி ஆன்ல இல்ல. நல்லா வருவீங்கம்மா. நான் அங்க என்ன எழுதிருக்கேன் சொல்லுங்க, லெஃப்ட் சைட்ல. ஓகே, என்ன ஆன்சர் வந்தது? 1/. ஓகே, how did you get that? 5/30. தப்பாச்சு. 1/. தப்பு. நீங்க சொல்ற ஏதோ ஆப்ஷன்ல கூட இல்லப்பா. 1/30. ஏன் இதுல அது நன் ஆஃப் தீஸா இருந்தது நினைக்க தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். 1/6 கொடுத்திருக்கு. Okay, listen here. We are going to find the probability of blue eye boys. இல்ல 1/6 தான் வரும். 5/30. Listen here. இல்ல எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவனிங்க.
1/2 நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மொத்தம் 10 பாய்ஸ் ப்ளூ ஐ பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம், ப்ளூ ஐஸ்ல இருக்கக்கூடியதுல இருந்தா ஒரு பாய் செலக்ட் பண்ணணும். ப்ளூ ஐ எவ்வளவு பேர் இருக்காங்க? 5. ஓகே, ப்ளூ ஐ எவ்வளவு பேர் இருக்காங்க? 5. ஆக்சுவலா வந்து ஒரிஜினலா பார்த்தா 5/15 தான் ரைட் ஆன்சரா வரணும். 1/3 ஏன் சொல்லுங்க? மொத்த ப்ளூ ஐடு எவ்வளவு பேர் இருக்காங்க? 15. அதுல பாய்ஸ் வரணும். கரெக்டா இல்லையா? அதுல யார் இருக்கணும்? பாய்ஸ் இருக்கணும். அதுல எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 5 பாய்ஸ். சோ 5/15. பட் அவங்க டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு போறதுனால அவங்க 5/30 1/6 எடுத்திருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு கண்டிஷன் ரொம்ப டீப்பா போக வேண்டாம். வில் கோ டு தட். பட் அட் தி சேம் டைம் லெட் மீ கன்ஃபார்ம் திஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்சர் வந்து 1/3 வருது. ஓகே, இவங்க கொடுத்துருக்காங்க 1/6. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்கைட் யூ. ஓகே, இல்ல இது தப்பு ரைட்லாம் மிஸ்கைட் பண்ண விரும்பல. ஓகே, now listen here. Yes, listen here. இப்போதைக்கு 1/6 வச்சுக்கங்க. ஓகே, now past year questions வந்து ரெண்டு சம் தட்டா இருப்போம். அந்த நியூமெரிக்கல்ஸ் நீங்க போட்டுறீங்கல்லப்பா, அந்த P of A union B, P of A intersection B, அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன்ல, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? Can you all do it? இது நான் ஓரலா கேக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. A bag containing 10 black 20 white. A bag containing 10 black 20 white. A ball is drawn at random. A ball is drawn at random. What is the probability that it is a black ball? அவ்வளவுதான், டைரக்ட் ஆன்சர் 10/30. If a card is drawn at random from a pack of 52 cards, செம்ம கஷ்டம். Okay, a card is drawn at random from pack of 52 cards. Find the probability that it is an ace card or a spade card. Ace or spade. Listen here. Ace or spade. Okay. Ace or spade. Okay, ace or spade. What is ace or spade? A, that is P of A plus P of spade minus P of A intersection spade. Probability of A is another 4/52 plus 13/52 minus 1/52. Ace and spade ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. 4/52 plus 13/52 minus 1/52. என்ன ஆன்சர் வருது? 16/52. Guys, are you able to understand this? Hey, listen here. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் என்னோட சப்போர்ட் தேவைப்படாது. அதனாலதான் இதை நான் நிறைய கவர் பண்ணல. நீங்களா படிச்சிடலாம். பட் முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு நினைக்க, நீங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்களோ அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். இப்போ ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது புரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல, கான்செப்ட் தெரியலன்னா ப்ரிப்பேர் பண்ணும் போதும் புரியாது. இதுக்கப்புறம் அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, எஸ். அதே மாதிரி 52 கார்ட்ஸ்ல கிங் ஆர் குயின், கிங் ஆர் குயின் 8/4/52 plus 4/52 minus 0. கரெக்டானப்பா? probability of king plus probability of queen minus probability of king and queen. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இம்பாசிபிள். ஒரே ஆள் கிங்காவும் இருக்க முடியாது, குயினாவும் இருக்க முடியாது. probability of king 4/52, probability of queen 4/52, total 8/52. Is that clear? Okay. Now
A problem is given to 3 students. Sorry, 5 students. Problem is given to 5 students. Okay, write down. P of A. இந்த சம் நல்லா இருக்கு. எம்டிபில கேட்டிருக்காங்களா? ஓகே, நல்லா இருக்கு இந்த சம். 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் சம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். போட்டுருவோம். எத்தனாவது கொஸ்டினா? எவ்வளோ டிஃபிகல்ட் கொஸ்டின் என்கிட்ட கேட்குறியா? 108. Probability of A is equal to 1/2. P of A is equal to 1/2. P of B equal to 1/3. P of C equal to 1/4. P of D equal to 1/5. P of E is equal to 1/6. Find the probability that the problem is solved. Find the probability that the problem is solved. Sir, problem is solved அன்னைக்கு நீங்க யூனியன் யூஸ் பண்ண சொல்லிருக்கீங்க சார். P of A union P of B union P of C union P of A union B union C union E. சார் நமக்கு A D விட்டனா சாரி, நமக்கு P of A union B ஞாபகம் இருக்காது. A union B union C ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும். A union B union C union D சத்தியமா தெரியாது. அப்புறம் நீங்க E வரைக்கும் போயிருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? கரெக்டா அவங்க கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சம்மு, அதனால போடலாம். கவனிங்க. See, they ask you to find out கரெக்ட் தானோ? இதுதான் பெருசா எழுத மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது என்ன எழுதுறேன். ஓகே, நோட். Note, very very important note. Probability of at least 1. Probability of at least 1. 1 minus probability of none. Probability of at least 1 is equal to 1 minus probability of none. Probability of at least 1 is equal to 1 minus probability of none. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ப்ராபபிலிட்டின்றது 1 minus no, அதுதான். இதுதான் at least 1. ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு தானே கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? at least one of them solved the problem. சார் அப்படின்னா என்ன சார் பண்றது? 1 minus none. அப்படின்னா என்ன? யாருமே சால்வ் பண்ணல, யாருமே சால்வ் பண்ணல. சரி, P of A dash என்னது? P of A dash 1 minus P of A. What is P of A? 1 minus P of A dash. மாத்தி மாத்தி எழுதலாம்ல. நான் இது என்ன பண்றேன், நான் இப்படி எழுதிக்கலாம். எழுதாம எழுதக்கூடாதா? Can I write this or not? Say loudly man, can we write this? இதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம்ல. டி மார்கன்ஸ் லா. Say loudly man. Problem given to 5 students அப்படின்னா இது இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா டிபெண்டன்ட் ஈவெண்டா? So what will come? 1 minus P of A dash. சத்தமாக சொல்லுங்கப்பா. P of A dash into P of B dash எல்லாம் கொடுத்திருக்காங்க. A dash B dash C dash கண்டுபிடிக்க தெரியும். போட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். இது சும்மா இதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமானு சொல்ல முடியாது.
டஸ்டர் இருக்குண்ணா இருக்கா. ஆனா இவங்க 2 பேர் மனசாட்சி இல்லாம அங்க உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியும். மனசாட்சியே இல்லாம உட்கார்ந்துருக்கிறீங்க. அவங்களுக்காவது போர்டுன்னு ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு மங்களா தெரியுது, உத்து பார்த்தாலும் அது தெரியுது. நீங்க உத்து பார்த்தீங்கன்னா உங்க மூஞ்சி மட்டும் தான் தெரியும். சரிம்மா, தெரியுது. ஓகே. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துருக்கீங்களா? நான் பார்க்கும்போது அப்படியேதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நாளும் பார்த்து, அதே பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க பாக்குறத வச்சு அவங்க பாத்துக்கிறாங்க. நீங்க உங்கள் பார்வை எல்லாம் என்னுடைய பார்வைன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எஸ் யார்? சரி, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவங்க மடியில உட்கார வச்சுக்கிறீங்களா? சார், எங்களை பிரிச்சுட்டீங்களா சார்? பாய். எந்த காலேஜ்? காலேஜ். ஓகே, போயிட்டோங்க. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தல. பாய் பாய், ஆல் தி பெஸ்ட். சிஏ பசங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு காலேஜ் சேர்ந்துருவாங்க. ஓகே, காலேஜ் உள்ள போன பிறந்தான் ஒரு விஷயம் தெரியும். அவங்களால காலேஜும் என்ஜாய் பண்ண முடியாது, சிஏவும் படிக்க முடியாது. புரியுதா? ஒண்ணு காலேஜ் மட்டும் படிச்சா காலேஜ் என்ஜாய் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒரு எக்ஸ்போஷர், நல்ல எக்ஸ்போஷர். சிஏ படிச்சா அன்னைக்கு அந்த எக்ஸ்போஷர்லாம் விட்டுருணும், காலேஜை போக்கஸ் பண்ணாது. இவன் இப்ப போகும்போது சார் என்னென்ன சம் போடுவாரு, ஐயோ நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் இருக்கு, அபிலாஷ் சார் என்ன சம் போடுவாரு, இதேதான் மண்டையில ஓடிட்டு இருக்கும். ஓகே, enough. கவனிங்க. ரைட் ரைட்டிங் ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ நீங்களும் காலேஜா? எந்த காலேஜ்? டிஜே வைஷ்ணவா? ஐயோ, எஸ்டிஎம் வைஷ்ணவ், குரோம்பேட்டா. நீங்க அதே வைஷ்ணவா? வேற யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்களா காலேஜ் போறீங்களா இல்லையா? போறீங்களா? இவெல்லாம் காலேஜ் போய் பார்த்ததே இல்லையா? நீ எந்த காலேஜ்? குருநானக். ஓகே ஓகே. நீங்க எம்சிசி. வேற என்ன காலேஜ் இருக்கு? எம்சிசி. வேற குருநானக் இருக்கு, எம்சிசி இருக்கு. வேற என்ன காலேஜ்? லயலா வந்துருச்சு. வைஷ்ணவா. பச்சப்பா சாரு? ஓகே, enough. எம்சிசி யார் யாரெல்லாம்? எம்சிசி. ஓகே, ஈவினிங் காலேஜா? கவனிங்க ப்ளீஸ். ஓகே, now I'm not criticizing college students, பட் அவங்கள நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கும் எனக்கு எப்பவுமே. அது சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களால அங்கேயும் ஃபுல்லா 100% தர முடியாது, இங்கேயும் 100% தர முடியாது. சார் நாங்க சிஏ ஃபுல்லா படிக்கிறோம், நாங்களே 100% தரல சார். அது ஓகே, அட்லீஸ்ட் கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. கடுதானே? அவங்களுக்கு எல்லாம் பயங்கர கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஐயோ, அங்க உட்காந்து மேடம் வந்து ஒரு மொக்கையா ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. ஓகேவா? நல்லா தெரியும் இது என்னடா இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இது இப்படி போட்டோ இப்படி வரப்போகுது. அபிலாஷ் சார் வந்து வேற மாதிரி ஃபுல்லா உள்ளுக்குள்ள பூந்து வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மேடம் வந்து இதுக்கு இதான் என்ட்ரி, இதுக்கு இதான் என்ட்ரி, இதான் என்ட்ரின்னு போட்டுட்டு இருப்பாங்க. நமக்கா இது வேஸ்ட், டைம் வேஸ்ட்னு நமக்கு தெரியும். ஆனாலும் உட்காரணும். அட்டெண்டன்ஸ். ஓகே, ஃபைன். பட் உங்க காலேஜ் லைஃப் இப்படிதான் இருக்குது. உங்களுடைய ஜெனரேஷன் காலேஜ் லைஃப்
என்ன பொறுத்தவரைக்கும் பயங்கர போரிங்கான காலேஜ் லைஃப். யுவர் ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜஸ்ல தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். எங்க ஜென்ரேஷன் காலேஜ் லைஃப்லாம் சொன்னீங்கன்னு வச்சுங்களா, ஐயோ அந்த மாதிரி காலேஜ் உண்மையிலேயே அப்படிலாம் இருந்தீங்களா சார்னு கேட்டுருவீங்க. வேண்டாம், டைம் வேஸ்ட். கவனிங்க. ஓகே ஆப்பா கவனிங்க. நான் சும்மா சொல்றேன், எப்போ சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற காலேஜஸ் they are not creating students, they are not creating professionals, they are not creating CEOs, they are not creating CFOs, they are creating slaves. அடிமைகளை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சொந்தமாட்டு எது பண்ணாலும் விட மாட்டாங்க. நம்மளா யோசிச்சு இஷ்டத்துக்கு பண்றதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ற ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம பண்ணணும். அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணணும். ஒரு சில காலேஜஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் அப்படி நினைக்கி ரேண்டமா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ன்றாங்க. அப்பதான் அது எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஸ்கூல்ல முடிச்சுட்டு கலர் ட்ரெஸ் போட்டு இன்னொரு ஸ்கூல்ல போய் சேர்ந்துருக்கீங்க, அவ்வளவுதான். யூனிஃபார்ம் ஸ்கூல்ல இருந்து சிவில் ட்ரெஸ் இதுக்கு போயிருக்கீங்க, ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? எஸ் லிசனியர், அங்க ஸ்கூல் டீச்சர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணோம். இங்க காலேஜ் லெக்சரர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்றோம். ஏன்னா எல்லாரும் பக்கத்துல எவ்வளவு இருக்கு, 20 மார்க் இருக்கு. வேற வழியே இல்லை. விட்டாந்த 20 மார்க்கு போட மாட்டாங்க. கேட்டுதானே? சரி பரவாயில்ல, பாத்துங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. 100 மார்க் பேப்பர்ல தான் இருக்கும். 100 மார்க் எடுக்கிறது எல்லாமே எதுல இருக்கும், பேப்பர். எந்த ஹெச்ஓடி கிட்ட யார்கிட்டயுமே எங்களோடது செல்லுபடி ஆகாது. அட்டெண்டன்ஸுக்கு ஃபைன் அவங்க கொடுத்துருவோம். அட்டெண்டன்ஸ்லாம் ஃபைன். சரி, கிளாஸ்ல உண்மையிலேயே வந்து என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டீச்சர், அவருடைய கிளாஸ இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் நினைச்சிட்டு, இப்ப இறந்துட்டாரு. ஹிஸ் நேம் வாஸ் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட் நானு. ஹிஸ் நேம் வாஸ் ப்ரொஃபசர் ரஷீத் அப்படின்னு ஒருத்தர், அப்துல் ரஷீத். அவருடைய ஹேபிட்லாம் சொன்ன அன்னைக்கு அவர் எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னா, அதாவது அவர் தான் என்னோட இன்னைக்கூட இன்ஸ்பிரேஷன். அவர் தான். அவர் வருவாரு, கடகடன் கொஸ்டின்ஸ் எழுதுவாரு. ஓகே, அதுவும் ப்ரொஜெக்டைல் மோஷன் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸும் மிக்ஸ் ஆன டாபிக். அது பயங்கர ஒரு டிஃபிகல்ட்டான பாட்டு. நான் எல்லா கிளாஸையும் கட் பண்ணியிருக்கிறேன். அவருடைய ஒரு கிளாஸ் இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட நான் கட் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனா அவரோட டெரர் பீஸ். அவர் உள்ள வரும்போது கிளாஸ் ரூம்ல ஒரு 70 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம், பாதி பேர் இருக்க மாட்டாங்க, பாதி பேர்லாம் அது ஆக்சுவலா வந்து 50 பேர் தான் உட்கார முடியும். ஏன்னா ஒரு நாள் 75 பேர்லாம் அங்க உட்கார முடியும். எப்படி இருந்தாலும் காலேஜ்ல ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கவே இருக்காது, அவங்களுக்கும் தெரியும். அதனால கிளாஸ்ல ஒரு 50 பேர் 60 பேர் உட்கார தான் இருக்கும். ஆனா கிளாஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ, சரி கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 75 பேர் வருவார். அப்படி வெளில வரும்போது வருவார், கையில தம் இருக்கும் கிளாஸ் ரூம்ல. என்னோட இன்ஸ்பிரேஷனை பாருங்க, கவனிங்க. ஒண்ணு இல்லப்பா, இது இப்படி தம் எடுத்துட்டு இப்படி வருவாரு, இப்படிதான் வச்சுப்பாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. அது ஒரு மரியாதைப்பா, ஸ்டூடெண்ட் கொடுக்குற மரியாதை. ஓகேவா? சரி, அவங்கவுங்க ஹேபிட். அதுல வந்து ரைட்டு தப்புன்னா நான் தலையிட்டு இருக்க முடியாது. நான் வந்து உன்ட்ட சொல்ல முடியாது தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அவர் வருவாரு, ஒரு வெளில வரும்போதே வந்து பால்கனி மாதிரி இருக்கும், அதுல வந்து ஒரு தம்ம பத்து வச்சுட்டு ஒரு 2 இழுத்துட்டு ஃபுன் பண்ணிட்டு இப்படி வச்சுப்பாரு. வச்சுக்கிட்டு உள்ள வருவாரு, கடகடகடன்னு கொஸ்டின் எழுதுவாரு. ஓகே, கொஸ்டின் காப்பன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இன்னொரு ஆட்டி, அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டு வந்து அவரோட ஸ்டைல தான் கிளாஸ் எடுப்பாரு. அவரு ஒவ்வொரு சம்முக்கு முன்னாடி அது பண்ணுவாரு. ஆனா ஒரு சம்மு 45 நிமிஷம் போகும். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு பாருங்க. லைஃப் லாங் அந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது. அவ்வளவு அழகா பண்ணுவாரு. நடுவுல ஏதாவது சேட்டை பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுவாரு. சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது, பயங்கர கெட்ட வார்த்தை. எதெல்லாம் ஸ்டூடெண்ட் கிட்ட யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த வார்த்தையில திட்டுவாரு. அவர் ஏன் இன்ஸ்பிரேஷன் சொல்றா அப்படின்னு எனக்கு, அவர் வேலையில கரெக்டா இருந்தாரு. அவர் என்னது, ஒரு டீச்சர். நான் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியுதா, அதை மட்டும் பாரு. புரியுதா? நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் நீ பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற, நாங்க கடைசி வரைக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல பயந்த ஒரே டீச்சர் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவோம், வேற யாருக்குமே பயந்தது கிடையாது. ஒரு சில டீச்சர்ஸ் இப்படி இருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் நான் சொன்னது காரணம் என்னன்னா, அவர் சொல்லிக் கொடுத்த விதத்துக்கு தான் நான் இன்ஸ்பிரேஷன் சொன்னேன். அவருடைய அது என்ன சொல்லுவாங்க, அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரை பத்தி அவர் கவலை கிடையாது.
It doesn't care about anyone. It doesn't care about ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு கவலைப்பட மாட்டாரு. நான் சொல்லிக் கொடுக்க புரியல அன்னைக்கு உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்பாரு. 4 வாட்டினாலும் உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்பாரு. புரியுது உங்களுக்கு? அவரோட வேலை என்னது? உனக்கு சொல்லிக் கொடுக்கறது வேலை. அதை ரொம்ப கரெக்டா பண்ணுவார். அதை நான் எப்படி பண்றேன் ஏது பண்றேன்லாம் நீ பார்க்க கூடாது. ஓகே, சோ இது ஒரு கேரக்டர். இது ஒரு காலேஜ்ல நீங்களும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா பண்ண முடியாது. கரெக்டா இல்லையாப்பா? நாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணது டாப்ல டிராவல் பண்ணது ரொம்ப அதிகம். பஸ் மேல. ஓகே, எஸ், அதுக்கு மேலதான் டிராவல் பண்ணுவோம். நாங்க சத்யன் தியேட்டர் எதிர்க்க, காலேஜ் எதிர்க்க சத்யன் தியேட்டர் இருக்கும். இந்த லைன்ல நின்று டிக்கெட் வாங்குற பழக்கம்லாம் கிடையாது. நேரா காலேஜ் 11 மணிக்கு வெளில வரும். 1:30 மணி வரைக்கும் காலேஜ் வந்துட்டு போயிட்டு மேனேஜரும் போவோம். 40 டிக்கெட் கொடுன்னு கேட்போம், தந்துதான் ஆகணும். ஒரு 60 பேர் தியேட்டர்ல போவோம். கேட்கவே முடியாது. ஓகேவா? கேட்கலாம் முடியாது. சரி, அந்த மாதிரி அது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்படிதான் அந்த டைம்ல இருந்தது. நாங்க நினைச்ச நேரத்துக்கு காலேஜ், நினைச்ச நேரத்துக்கு இது எல்லாம். 8:30 மணி காலேஜ் ஸ்டார்ட்ஸ், 8:30. பஸ் ஸ்டாண்ட்ல 6:30 மணிக்கு நிப்பேன். அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல 6:30 மணிக்கு நிப்பேன். 9 மணிக்கு தான் பஸ் ஏறுவோம். நிக்கிற பஸ்ல ஏறின சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி நிக்கிற பஸ்ல இறங்க மாட்டோம். இது எங்களுடைய பாலிசி. நிக்கிற பஸ்ல ஏறக்கூடாது, நிக்கிற பஸ்ல இறங்கக்கூடாது. ஒண்ணு கிளம்புக்கு வந்ததுல போன பிறகு பின்னாடி ஓடி போய் ஏறணும். அப்ப எல்லாரும் நம்மள பாப்பாங்க. அப்ப இருக்கிறது இது மட்டும் தான். வேற என்னப்பா? படிச்சது ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல், காலேஜ் வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல். ஓகேவா? நான் கோவிட்னா என்னன்னு தெரியாது நமக்கு. கோவிட்னால என்னன்னு தெரியாது. ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல். சோ எங்களோட ஒரே கோல் என்னது? இம்ப்ரெஸ் கேர்ள்ஸ். ஓகே, அது ஒண்ணுதான் கோல். வேற எந்த கோலும் இருக்காது லைஃப்ல. லைஃப்ல வேற எந்த கோலும் இருக்காது. உங்க அளவுக்குல அதான் நான் சொன்னேன்ல, சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ பீப்புள். ரொம்ப கோலோட இருக்கீங்க, ஆனா என்ன ஆகுதுன்னா அப்பப்போ மொபைல்ல டைவர்ட் ஆயிடுறீங்க. உங்க அளவுக்குலாம் நாங்க சின்சியர் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? இதுதான் சொல்லியிருக்கேன். உங்க வயசுல நாங்க இப்படிதான் இருந்தோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த ஆட்டம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சீனியர் வந்தாங்க, வெளில கூட்டு போனாங்க. உனக்கு ட்ரைனிங் கிரவுண்ட் போயிட்டு விவேகானந்தா காலேஜ் உள்ள கூட்டு போயிட்டாங்க. கிடைக்கிறலாம் உடன்ட்டாங்க. இது எங்களுடைய ட்ரைனிங்கா. ஓகேவா? பாக்குறோம். அப்ப விவேகானந்தா காலேஜ்ல இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ விவேகானந்தா காலேஜ் ஒரு, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பழம் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜ். ஓகே, அது எங்களுடைய ட்ரைனிங் கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கு ட்ரைனிங் கிரவுண்ட் அது. செகண்ட் இயர் ட்ரைனிங் கிரவுண்ட் வேற காலேஜ். பட் நந்தன ஆர்ட்ஸுக்கு நாங்களாம் ட்ரைனிங் கிரவுண்ட். நந்தன ஆர்ட்ஸுக்கும் பச்சை பாஸ்க்கும் நியூ காலேஜ் ட்ரைனிங் கிரவுண்ட். எந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் தேர்ட் இயர் அடிச்சு போயிடுவான். ஓகே, அந்த மாதிரி காலேஜஸ் நிறைய ஃபைட் நிறைய நடக்கும். எக்கச்சக்க ஃபைட் நடக்கும் காலேஜுக்குள்ள. நான் எல்லா காலேஜும் ஃப்ரெண்ட் வச்சு செட் பண்ணிடுவேன். நான் எஸ்கேப் ஆயிடுவேன். வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே கிடையாது. நான் எல்லா காலேஜும் ஆள் இருப்பானுங்க. நாங்க பாட்டு அதை அடி வாங்குற டைம்ல எஸ்கேப். மச்சி என்னடா அப்படின்னு, வாடா வாடா வா போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, லிசன் ஹியர். ஃபைன் ஃபைன், லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். சோ காலேஜ் லைஃப என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைனா காலேஜ் லைஃப என்ஜாய் பண்ண முடியாது, படிக்கவும் முடியாது. பாவம் நீங்கெல்லாம். கவனிங்க. எஸ், அதாவது நாங்களாம், உங்க அப்பா எல்லாம் சொல்றேன், உங்க அப்பா எல்லாரும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல தான் காலேஜ் படிச்சோம். ஏன்னா எல்லாரும் ஒரே வயசு தான்ப்பா. எனக்கும் உங்க வயசு பசங்க தான் இருக்கான். ஓகே, சோ நாங்கெல்லாம் ஒரே ஜென்ரேஷன் தான். உங்க அப்பா ஜென்ரேஷன் தான் நானும். நாங்கெல்லாம் இதுதான் எங்களோட லைஃப். ஆனா எங்க பசங்களை அந்த லைஃப்ல விட மாட்டோம். புரியுதா? எங்க பசங்களை அந்த லைஃப்ல விட மாட்டோம். அதனாலதான் வீட்டுல பிரச்சனைகள் வருது. ஓகே, நான் எங்க வெளில போறேன்னு நினைக்க, பொண்ணு வெளில போறதே கிடையாது. வெளில போகணும்னு சொன்னா கூட எதுக்கு போற, ஏன் போற, என்ன பண்ண போற, எத்தனை மணிக்கு வருவ, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். எங்க அப்பா நான் வீட்டுல இருக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி நாங்களா இருந்தோம். எப்ப வெளியில போவேன்னு அவங்களுக்கும் தெரியாது, எப்ப வீட்டுக்கு வருவோன்னு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் சரி 9:30க்கு நைட்ல வீட்டுக்கு படுத்துடணும். காலையில ஒரு 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு வெளில ஓடிடணும். அவ்வளவுதான். இதுதான், இப்படிதான் நாங்க. ஆனா எங்க வீட்டுல இப்ப உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, இப்ப சரி என்ன நான் எப்படி என் பொண்ணை பத்தி யோசிக்கிறேனோ அதே மாதிரிதான் உங்க அப்பா உங்களை பத்தி யோசிப்பாங்க, உங்களை பத்தி யோசிப்பாங்க. ரொம்ப சேஃப்டி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் பார்ப்பாங்க. எங்க அப்பா எல்லாம் என் சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டதே இல்லையே. நாங்க அப்படி வளர்ந்தோம். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய ஜெனரேஷன் நாங்களே தான் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம்.
ஓகே, we are not allowing you to explore. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படி வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சொசைட்டியே ஃபுல்லா மாறி போயிருக்கிறதுனால அப்படி பண்ண வேண்டியது இருக்கு. அதர்வைஸ் we enjoyed, our generation enjoyed a lot. நாங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட போய் என்ன நீ போய் கேளுங்க, காலேஜ் போனல்லப்பா என்னென்ன அட்டூழியம் பண்ணு சொல்லுப்பான்னு கேளுங்க. எல்லாருமே ஆனா முக்காவாசி பேர் போய் சொல்றாங்க. ஆல்வின் பேரண்ட் ஓகேவா? சரி, கவனிங்க நீங்க. எஸ், சோ கேட்டீங்க அப்படின்னா உங்க அப்பா யாரும் உண்மையை சொல்ல போறது இல்லை. நிறைய அப்பா அம்மார்கள் உண்மையை சொல்ல போறது இல்லை. ஆனா உறுதி இதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நாங்க நிறைய படம் மாதிரி உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். கவனிங்க. First, let me explain the meaning of random variable. அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்னு சொல்லலாம். எஸ், நான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி இருந்திருக்க வேண்டாம்ல? கரெக்டா இல்லையா? ஒழுங்கா படி. நான் இல்லப்பா அவன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு சைடு சொன்ன, ஒன்ட்ட முதல்ல என்ன சொல்லிட்டேன், செகண்ட் சைடு சொல்லிட்டேன். செகண்ட் சைடு கேவலம், அது வேணுமா உனக்கு? அப்படின்னா படிச்சிரு. Random variable, look at this. What is mean by random variable? Variable என்னன்னு தெரியுமாமா? என்னது? எஸ் ஆர் நோட ஆன்சர் கூட நினைச்சான். என்னது வேரியபிள்? என்னது? வாட் இஸ் மீன் பை வேரியபிள்? சார் ஏபிசிடி XYZ இதெல்லாம் வேரியபிள் சார். அடப்பாவமே. ஓகே, வேரியபிள் என்னதுன்னா இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட், கீப் ஆன் சேஞ்சிங். ரேண்டம் வேரியபிளுக்கு அர்த்தம் என்னன்னா ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ற வேரியபிள் பேரு ரேண்டம் வேரியபிள். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தயவு செஞ்சு கவனிங்க. இந்த கான்செப்ட் புரியும் போதுதான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா புரியும். இந்த கான்செப்ட் இல்லாம தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் புரிய போறது இல்லை. ஓகே, அது ஃபியூச்சர்ல எடுத்தாலோ என்ன நீங்களே படிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல புரியணும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. இது புரிஞ்சிச்சுன்னா அது புரிஞ்சிடும். ரேண்டம் வேரியபிள். In probability, whatever variable we use, it is called random variable. Central tendency dispersion படிச்சிருக்கீங்கல்ல? X, F. Right? X, F. What is this X? Variable. What is this F? Frequency. இது frequency distribution table. Is that right? இதுல யூஸ் பண்ற வேரியபிள் பேர் என்ன? வெறும் வேரியபிள். இதே இது ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணா அது பேர் என்னது? random variable. Yes, look at this. ரொம்ப சிம்பிள் தான்பா. Wait. Two coins are tossed. Getting heads. Probability of getting heads. அவ்வளவுதான். எத்தனை ஹெட் என்ன இதெல்லாம் சொல்லல. Probability of getting heads. ரெண்டு காயினை டாஸ் பண்ணா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு சொல்லுங்க. ஹெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஹெட் கிடைக்க ப்ராபபிலிட்டி என்னது? சாரி ஹெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் என்னது? சொல்லுங்க. வெரி குட். 0 ஹெட். ஒன்னு எனக்கு ஹெட்டே கிடைக்காது, ரெண்டுமே டெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? ஒன்னு எனக்கு ஹெட்டே கிடைக்காது, அல்லது ஒரே ஒரு ஹெட் கிடைக்கலாம், அல்லது ரெண்டு ஹெட்ஸ் கிடைக்கலாம். Say yes or no? 0, 1, 2. Is that clear all of you? Is that right? Okay. What is the probability of getting 0 heads? 1/4. Sir, head, tail, tail head, tail. Now, 0 head அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே tail. 0 head என்ன அர்த்தம்? tail. So என்ன வரும்? 1/4. Is that right? 1/4. Is that clear? What is the probability of getting 1 head? Say loudly, what is it?
2/4 சொல்லுங்க, 1/2 சொல்லுங்க, 2/4 சொல்லுங்க. What is the probability of getting one head? What is the probability of getting two heads? Is that right, all of you? Is that right? Okay. இது variables. இது probability of x. Is that right? இது variable இருக்குல்ல, 0, 1, 2ன்றது variable. இதே 3 coin tossனா variable என்ன வரும்? 0, 1, 2, 3. 4 coin tossனா 4. Die thrown, one die is thrown. X என்னது? 0 எப்படி கிடைக்கும்? கிடைச்சா 1 கிடைக்கும். What is the probability of getting 1? 1/6. Probability of getting 2? 2/6. Probability of getting 3? Probability of getting 1 is 1/6. Probability of getting 2 also what? 1/6. Probability of getting 3 also what? 1/6. Probability of getting 4 also what? 1/6. 5 1/6. 6 also 1/6. Is that correct, all of you? எல்லாத்துக்கும் equal chance தானே? Okay. இப்போ இந்த x இருக்குல்லமா, இந்த x இருக்கு இல்லையா, இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் வந்து இது பேரு x012 வேரியபிள் தான். ஆனா இது ப்ராபபிலிட்டியில இருக்கனால இது என்னன்னு சொல்ல போறோம்? We are going to call it as random variable. We are going to call it as random variable. ப்ராபபிலிட்டியில யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? random variable. We are going to use it as random variable. அடுத்தது என்னது? அதோடைய ப்ராபபிலிட்டி. கரெக்டா? This is called frequency distribution. அதுக்கு என்ன அர்த்தம்? For example, ஒன்னு 5 வாட்டி வந்திருக்கு, 2 7 times, 3 3 times. இதுதானே அர்த்தம்? இதுதானே frequencyன்றது அதானே அர்த்தம்? 1 5 வாட்டி எழுதிருக்கோம், 2 7 times எழுதிருக்கோம், 3 3 times எழுதிருக்கோம். We call it as frequency distribution. அதாவது இந்த 1 2 3 எவ்வளவு frequency எத்தனை வந்திருக்குன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அதனால தான் இது பேர் என்னது? frequency distribution. அதே இது random variable. இந்த வேரியபிள்ஸ் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்கும் அது எழுதுனால frequency distribution. அதே வேரியபிள்ல வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சனா இது பேர் probability distribution. Is that correct, all of you? What is it called? Probability distribution. ரெண்டு ஒண்ணுதான். Both are one and the same. Probability distribution. What is it called? Probability distribution. Is it clear, all of you? What is it called? Probability distribution. Okay? Yes. இங்க பாருங்கம்மா, இந்த random variable இருக்கு இல்லையா, இந்த random variable ரெண்டு விதமாட்டு இருக்கும். ஒன்னு இன்டிஜரா இருக்கலாம். இன்டிஜர் என்னது? நம்பர்ஸ் சாதாரணமாட்டு ஏதாவது -5 -6 அந்த மாதிரி. ஓகே, சரி, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். ஒன்னு நான் டெசிமலா இருக்கலாம், புள்ளி வச்ச நம்பர் வராது, அல்லது டெசிமலா இருக்கலாம். இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸ். am I right? நீங்க பாட்டு இதுல எக்ஸ்பிளைன் பண்ண சார் எப்படி சார் 1.1 ஹெட்ஸ் எல்லாம் வரும்லாம் கேட்க கூடாது, அந்த மாதிரிலாம் வராது. ஓகே, அது சிச்சுவேஷனை பொறுத்து. இப்போ ஹைட்டை பத்தி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்? 0.56 meters, 0.75 meters எழுதலாமா எழுதக்கூடாதா? எஸ், கரெக்டா நாட் மை டியர்? உங்க வெயிட்டை பத்தி எழுதணும் அப்படின்னு நினைக்க 62.5 kg, 62.3 kg, அந்த எக்ஸ் வந்து என்ன வரலாம்? டெசிமல்ஸ்லயும் வரலாம். இஸ் தட் கரெக்ட், ஆல் ஆஃப் யூ? அதான் ஒன்னு நான் டெசிமல், இன்னொன்னு என்னது? decimal. ஒன்னு non decimal. The random variable can be a decimal number or random variable can be a non-decimal number. The random variable is decimal னு வச்சுக்கோங்க. The random variable is decimal. If the random variable is decimal, any real number. If the random variable is non-decimal, அதுதான் நான் integer னு சொல்றேன். That is what I am calling it as integer. சரிப்பா. When the random variable is integer, it is called discrete distribution. கேள்விப்பட்டீங்களா? discrete discreteனா கேள்விப்பட்டீங்களா? ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருப்பீங்க. ஒன்னு இதுலயே தான் கேட்டிருப்பீங்க, சென்ட்ரல் டென்சிட்டி டிஸ்பர்ஷன்லயே கேட்டிருப்பீங்க. ஒன்னு discrete, இன்னொன்னு என்னது? அந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, வேரியபிள்ஸ் நான் டெசிமலா இருந்தா discrete, டெசிமலா இருந்தா கண்டினியூஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம discrete கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் எப்படி படிச்சிருப்போம்னா 0 to 10, 10 to 20, 20 to 30 கண்டினியூஸ் படிச்சிருப்போம். கரெக்டா?
அது மீனிங் கிடையாது. ஓகேவா? கண்டினியூஸ் வந்து பேஸ் மீனிங் என்னன்னா நான் இன்டிஜர் இருக்கு பாத்தீங்களா, அது டிஸ்கிரீட். சாரி, நான் இன்டிஜர் வந்து கண்டினியூஸ். இன்டிஜர் என்னது? ஆமா, இன்டிஜர் வந்து டிஸ்கிரீட். ஏன்னா ஃபுல் நம்பர் இல்லாம அது 1 2 3 வருது இல்ல, அதனால. கிளியர் ஆல் ஆஃப் யூ? இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எதுக்கு இது ரொம்ப முக்கியம்னா, தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிக்க போறது 2 விதமான டிஸ்ட்ரிபியூஷனும் படிப்போம். டிஸ்கிரீட்டும் படிப்போம், கண்டினியூஸும் படிப்போம். டிஸ்கிரீட்ல தான் என்ன இருக்கு? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ்ல என்ன இருக்குது? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சோ நமக்கு டிஸ்கிரீட் கண்டினியூஸ் தெரியாமலே என்ன பண்ணுவோம்? படிச்சுட்டு இருப்போம். அதனாலதான் இங்க பிரச்சனையா வருது. புரியுதா? சோ ரேண்டம் வேரியபிள் இதுதான் என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு என்னது? discrete distribution, other one is what? Continuous distribution. How to identify discrete and how to identify continuous? Non-decimal எல்லாம் என்னது? Discrete. Decimal எல்லாம் என்னது? Now tell me, this one, this distribution is discrete or continuous? This distribution is discrete or continuous? Okay. For example, 0.1, 0.2, 0.3 இதெல்லாம் என்னது? Continuous. Is it clear? சரிப்பா. Your like income is discrete or continuous? Discrete. இது ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஏன் discrete? ஹோல் நம்பர். இப்ப புரியுதுல்ல எதுக்கான இது discrete? ஏன்னா நீங்க இன்கம் கேட்டா, சார் மை இன்கம் இஸ் 25,622 rupees 25 paise. இப்படியா சொல்ல போறீங்க? இல்ல சார் 6 lakhs, 12 lakhs, 15 lakhs ஃபுல் நம்பரை தான் சொல்லுவீங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிஸ்கிரீட்டா கண்டினியூஸா? டிஸ்கிரீட். ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டெசிமல்ல வரவே வராது. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஃபேமிலி, சார் சின்ன குழந்தை சார், அதுவும் ஒண்ணுதான். சார் வயிற்று தான் சார் இருக்கு, அப்படின்னா கணக்கே கிடையாது. வெளியில வந்தா மட்டும்தான் கணக்கு. ஓகேவா? எஸ், லிசன் ஹியர். So I hope you understood. Number of family என்னது? Number of family members discrete. Okay. Income is discrete. Wages. Very good. Wages என்னது? Say loudly. What is wages? Very good. Continuous. Wages is not discrete. Wages is continuous. ஓகேவா? கவனிங்கப்பா. தப்பா சொன்னாதான்ப்பா ஞாபகம் வச்சு ரைட்டா எழுத முடியும். ஓகேவா? நீங்க பாட்டுக்கு எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் எதுக்கு? ஓகே, சரி, தப்ப தைரியமா சொல்லுங்க போதும். நவ் வேஜஸ் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கிரீட்? கண்டினியூஸ். ஏன் சார் அது கண்டினியூஸ்னா, மாசம் 25,000 ரூபாய் அப்படின்னு வச்சுங்க. டெய்லி வேஜஸ் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுது, டெசிமல்ல போயிடும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வேலைக்கு போனாதான் சம்பளம், இல்லாட்டி கிடையாது. சோ அது வந்து பிக்ஸ்டு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது பிக்ஸ்டு கிடையாது. அதனால அது என்னது? வேஜஸ் அது கண்டினியூஸ். இப்ப நான் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு क्वेश्चन கேட்கிறேன். ஏஜ் டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸ்? கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா? எனக்கு தெரிஞ்ச புக்ல கண்டினியூஸ் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? எஸ், இதுதான் ஒரு கான்ட்ரவர்சி. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஏஜ் இருக்குல்ல, சார் என்னோட வயது 17 வயது 6 மாதங்கள் 3 நாட்கள் 24 மணி நேரம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். 17, 18 இப்படிதானே எழுதணுமோ? எழுதும் போது டெசிமல் எழுத போறோமா என்ன? அப்படின்னா அது நோட் பண்றது என்னது? டிஸ்கிரீட். நோட் பண்றது டிஸ்கிரீட். ஆனா அது கண்டினியூஸ். ஏன் கண்டினியூஸ் அப்படின்னு எனக்கு, இப்ப நீங்க காலையில வந்தீங்க பாத்தீங்களா, 8 மணிக்கெல்லாம், ஐயோ 8:30க்கு வந்தீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாம் வரது 8:30 மணி ஆகுது. ஓகே, 7:30 மணிக்கு யார் வந்தா? அந்த மரத்துல கிளையெல்லாம் உடைச்சு வைங்கப்பா. அவன் 7:30 மணிக்கு வந்து மரமா ஏறிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அனில் குஞ்சு வா. ஓ, அது புரியலையா அவங்களுக்கு? சரி ஓகே, சாரிப்பா. நான் அப்படியே விட்டு கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அது போயிட்டு போகுது, கவனிங்க. எஸ், ஓகே. நான் லிசன் ஹியர். என்ன பேசிட்டு இருந்தோம்? வேற ஒரு நாள் அம்மா டிஸ்டர்பன்ஸ். எனக்கு காலையில வந்தீங்கல்ல, 8:30 மணிக்கு வந்தீங்கல்ல, இப்ப டைம் எத்தனை ஆகுது? 12:30 ஆயிடுச்சா? நீங்க காலையில வந்த ஏஜுக்கும் இப்ப நீங்க 4 மணி நேரம் வயசு கூடிடுச்சு. நான் சொல்லி முடிக்கிறதுல ஒரு 4 செகண்ட் கூடிடுச்சு.
ஐயோ, இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஓ, வயசு கூடிக்கிட்டே இருக்குல்ல. ஓகே, லிசனியார், உண்மை அதுதானே? நீங்க காலையில வந்திருக்கும் போது வேணா இப்படி இருக்கும், 17 years 24 months, அடப்பாம 17 years 4 months 3 days 12 hours 15 minutes 32 seconds முடியறதுக்குள்ளே அது என்னது 16 minutes ஆயிருக்கும். உன் வயசை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, ஆக்சுவலா உங்களோட எக்ஸாக்ட் வயசை லைஃப் லாங் ட்ரை பண்ணா கூட சொல்லி முடிக்க முடியாது. Do you all agree? Can you say that? உங்க வயசை லைஃப் லாங் ட்ரை பண்ணா கூட சொல்லியே முடிக்காது. சொல்லி முடிக்கிறது வயசு மாறிடும். கரெக்டா இல்லையா? அதான் கண்டினியூஸ். அதனாலதான் அது கண்டினியூஸ். அதுக்காண்டி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் while using we use whole number, அது discrete. ஓகே, சரி சார். ரேண்டம் வேரியபிள் இப்ப யாருக்கும் டவுட் இருக்கா? எனி டவுட் இன் ரேண்டம் வேரியபிள்? Say loudly man. Okay. Throwing a die, என்ன வரும்? இது என்னது? ஓகேவா? இது பேர் என்னன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நினைச்சுங்க. வாட் இஸ் இட் கால்ட்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே அவுட்புட், ஒரே ப்ராபபிலிட்டி. இது யூனிஃபார்ம் கிடையாது, அது யூனிஃபார்ம். ஓகே, இது யூனிஃபார்ம் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனா வாட் இஸ் இட்? டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். நவ லுக் அட் திஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா புரிஞ்சுதா? Did you all understand what is the probability distribution? Random variable. Say loudly, random variable. Okay. Uniform distribution. Say loudly man. Okay. இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி வரலாம்? பட்டு மொக்கையா வரும். சரியான சிம்பிள், ஆக்சுவலா பயங்கர சிம்பிள். நான் இப்ப சொன்னது எல்லாமே என்னது நினைக்கு, நான் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் உண்டான பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸாமுக்கு வந்து இவ்வளவு கான்செப்டுவலா போகணும்னு அவசியம் இல்லை. சார் எதை தின்னா பித்தந்தலின்ற மாதிரி எது எழுதுனா மார்க் வரும், எப்படி கேள்வி வரும், அவ்வளவுதானே. இப்ப கவனிங்க, எப்பவுமே வந்து இதோட சம் இருக்குல்ல, சம்மேஷன் p of x always equal to 1, always equal to 1. என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்கும், இது கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் kன்றுவாங்க. சோ என்ன பண்ணோம், 6k is equal to k equal to, அவ்வளவுதான் ஆன்சர். இப்படிதான் எக்ஸாம்ல வரும் கொஸ்டின். போன வாட்டி இந்த அட்டெம்ப்ட் செப்டம்பர் அட்டெம்ப்ட்ல இது 3 நான் கொடுத்திருக்கேன்ல, 3 அதுல 5 இருந்தது. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k. என்ன பண்ணோம், ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 போட்டா k ஓட வேல்யூ கிடைச்சிரும். இது ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். டஸ்டரிங்க ஓகே, லிசன் ஹியர். செகண்ட் டைப், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ. Have you all heard about it? Say loudly man. ப்ராபபிலிட்டி முடிச்சிட்டீங்களாண்ணா? இல்ல, முடிச்சிட்டீங்களான்னு தப்பா கேட்டேன். முடிச்சிட்டாங்கல்ல இங்க? ஓகே, ப்ராபபிலிட்டி முடிச்சாச்சு. கண்டிப்பாட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாங்க, பண்ணாம இருக்க முடியாது. கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் வேல்யூ பண்ணிதான் இருப்பீங்க. ஃபார்முலா அதான். ஓகே சரி, நானே கேட்கிறேன், எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு என்னது? எதிர்பார்ப்பா? ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டைரக்டர் வரும், கொல்லப்படாத. அப்படியே அர்த்தத்தை அப்படியே தமிழ்ல, அதாவது டப்பிங் டைரக்டர் வருவான். எல்லா படத்தையும் அப்படியே கரெக்டா டப் பண்ணுவான். எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்ப்பு, அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்ப்பு இல்ல. கவனிங்க, டூடுக்கு என்ன பண்ணுவ? டூடுக்கு டூடு மச்சான், ஓத்தியா மச்சான், அவன் பெரிய ஆள் ஆயிடும். ஓகே, டிராகன் கொம்பு வச்ச பாம்பு, நெருப்பா? நெருப்பு கோழி. ஓகே,
நெருப்பு பூரா, நெருப்பு பூராம்பா அப்படி வளைஞ்சு 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 இருக்கும் அது. ஓகே ஃபைன், போதும். டேய் எக்ஸ்பெக்டட் வேல்யூனா கத்துப்போம். டைனோசர் எப்படி முட்டை போடுறது அப்புறம் பாத்துக்கலாம். டைனோசருக்கு நான் தமிழ் என்னன்னு கேக்குறேன் பாருட்டா. ஓகே எஸ் இனஃப். எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றது என்னன்னா பாருங்க, எப்பவுமே டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனையும் அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனையும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனையும் எப்போ கனெக்ட் பண்ணுங்க. ரெண்டும் ஒண்ணுதான், வெவ்வேறுலாம் கிடையாது. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் படிக்கிறீங்க இல்ல, மீன் அதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மீன் தான் அங்கேயும் கண்டுபிடிக்கிறீங்க, அது ஒரு ஆவரேஜ். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றோம். மீன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளவுதான், வார்த்தை மட்டும் தான் வேற. நீங்க எப்படி அங்க செட் லாங்குவேஜ்ல டிஸ்ஜாயின்ட் சொல்றோம், ப்ராபபிலிட்டியில மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் டிஸ்கிரீட் அங்க ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் சொல்லுவோம், இங்க என்னது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அங்க வேரியன்ஸ் சொல்லுவோம், இங்கேயும் வேரியன்ஸ் தான். அங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம், இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். வெறும் மீனோட வேல்யூ இது மட்டும் என்னது எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றோம். ஓகே, மீன் ஃபார்முலா என்னதுப்பா? இஸ் இட் ரைட்? சே எஸ் ஆர் நோ? சம்மேஷன் fx டிவைடட் பை சம்மேஷன் f. ஓகேவா? கீழ என்ன வரணும்? சம்மேஷன் f. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கீழே சாம்பிள் ஸ்பேஸ். ஏமா சம்மேஷன் f என்னமா? டோட்டல் ஃப்ரீக்வன்சிமா. சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? டோட்டல் அவுட்கம் எல்லாமே சரிதா. சோ கீழே என்ன இருக்கணும்? சாம்பிள் ஸ்பேஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் x தானே, x into p of x, x into p of x. சார் எங்களை ஏமாத்திட்டீங்க தானே சார்? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல டினாமினேட்டர் இருக்கு சார், அங்க டினாமினேட்டர் இல்ல. கரெக்டா இல்லையா? யோசிச்சு இல்லையா? நீ அறிவாளிடா. இங்க என்ன எழுதுருங்க? ப்ராபபிலிட்டி இல்ல, ப்ராபபிலிட்டி ஃபார்முலா கீழே என்ன இருக்கு? அதான் இருக்குதா, அது திரும்ப எழுதி காமிப்பேன். ப்ராபபிலிட்டியில கீழே டோட்டல் இருக்கா இல்லையா? அப்புறம் எங்க திரும்ப எழுத முடியாதா? அதானப்பா அது. ஏதாவது புரியுதா? நான் மட்டும் சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குப்பா எனக்கு. ஓகே, நானும் விதவிதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படாம கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒரே ரியாக்ஷனாவே தான் இருக்குது. சரி பரவாயில்ல, பாய். எம்சிசில ஒரே ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். நீங்க எல்லாம் என்னத்தை படிக்கிறீங்க? அவர் கரெக்டா போறான் பாரு. அதான் ஒருத்தன் சின்சியர். 1:45 காலேஜுக்கு 12:45 போறான் பத்தியா? அங்க போய் யார் டேபிள் துடைக்கிறது? நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். நீ யார் போயிட்டாப்பா? நீ யார் பதில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க? Listen here. Fine. Let us come to the point. Expected value of x is equal to another summation x into p of x. Is that clear all of you? Okay. இப்ப புரியுதா இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்ட்டு? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? மீன். இப்ப ஒண்ணும் இல்ல, எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் வேல்யூ கேட்பாங்க. மொக்கையா முடிச்சிடலாம்பா. x into p of x ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? 2/4. ஆன்சர் என்னது? அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் அரித்மெட்டிக் மீன். கடைசி என்ன வருது? இதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதான x into p of x, சம்மேஷன் x into p of x. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண ஆன்சர் பா. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? பா புரியுது இல்லையாப்பா? இப்ப throwing a die 1/6 6/6 21/6
ஏய் மூடிட்டு கவனிக்கிறேன். என்னமா சாமியான மாதிரி ஒரே இருக்கானுங்க. கவனிங்க. அதுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல ஆட்கள் இருக்காங்கல்ல, நீங்க தனியா அதை ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. கவனிங்க. யார்? So please 21/6 which is equal to what? 3.5. நீ சீரியஸா கவனிச்சன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எக்ஸாம்ல வந்து டைரக்டா மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா விளையாட்டு வாக்குல இருந்தீங்க அப்படின்னு சம்ம அப்படியே விளையாட்டு வாக்குல போயிடும். த்ரோயிங் அ டை கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், த்ரோயிங் அ டை ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டுவாங்க. நம்ம இந்த மாதிரி டேபிள்லாம் போட வேண்டாம். 3.5 ஞாபகத்தை வச்சுங்க. ஓகேவா? த்ரோயிங் 2 days 3.5 into 2. Throwing 3 dice 3.5 into 3. Throwing 4 dice 3.5 into 4. இப்ப எக்ஸாம்ல வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க, find the probability distribution of throwing is expected value of throwing n dice. ஆப்ஷன்ல the answer 7n/2. அதானமா? what is 3.5 என்றது? 7/2. 7/2 into 1 na 1 die. 2 dice க்கு 2, 3 dice க்கு into 3, n dice க்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. Remember this shortcut. Okay. Expected value of throwing n dice. Expected value of throwing n dice is 7n/2. Okay. This is expected value of x. Next one is expected value of x square. Expected value of x square. x na x. x square na enna pannom? x square into p of x. அப்பனா x cube na x cube into p of x ன்னு கேட்டா ஆமா, ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது கூட எதுக்குன்னா to find variance of x. Variance of x is equal to கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? இதையும் நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபார்முலாவோட கம்பேர் பண்றோம் பாருங்க. இது பாருங்கப்பா, எக்ஸ்பெக்டட் வேல்யூனா என்னது? நம்ம லாங்குவேஜ்ல அரித்மெட்டிக் மீன். In our language what is it? Arithmetic mean. Arithmetic mean of x square. கரெக்டா? இது பேர் என்னது? Arithmetic mean of x square. இது என்னது? Arithmetic mean of x the whole square. இதான பார்த்தோம். சரி, நம்ம ஜெனரலா வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன படிச்சோம்? சம்மேஷன் x square by n. எங்க சார் படிச்சோம்? ஓகே, சம்மேஷன் ஆஃப் x by n the whole square. நல்லா கவனிங்க. sum of all observation. சம்மேஷன் x square by n. இது என்னது? அரித்மெட்டிக் மீன் ஆஃப் x square. இது சரி சொல்லணும். இது என்னது? அரித்மெட்டிக் மீன் ஆஃப் x the whole square. ரெண்டு ஒரே ஃபார்முலா தானே, எழுதுற விதம் தானே மாறுது. both are same formula only. நீங்க செகண்ட் சாப்டர்ல என்ன பண்ணீங்களோ அதுதான் எல்லாமே இங்கே பண்றோம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ப்ராபபிலிட்டியில பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. உடனே இது வேற ஒரு ஃபார்முலா, வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து இருக்குது. அந்த வேரியன்ஸ் இந்த வேரியன்ஸ் எப்படி சார்? எல்லாம் ஒரே வேரியன்ஸ் தான் சார். அப்படின்னா நான் இந்த நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த எக்ஸசைஸ் சொன்னீங்கல்ல சார், இதையும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, தாராளமா யூஸ் பண்ணலாமா? டோட்டல் எவ்வளோ? 15. கரெக்டா இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்னது? 5/15. நெக்ஸ்ட் என்னது? 7/15. நெக்ஸ்ட் என்னது? வர இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அன்னைக்கு அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைக்க போகுது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அன்னைக்கு மீன் கிடைக்க போகுது. ரெண்டும் ஒண்ணு தானே, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான்ப்பா, வேற வேறலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க, நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதே எல்லாம் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டாபிக்கும் என்னது? இன்டர் கனெக்டட். எவ்ரி டாபிக் இஸ் இன்டர் கனெக்டட். ஒரு டாபிக் இல்லாம இன்னொரு டாபிக் கிடையாது. ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள கொடுத்துட்டு ஃபைண்ட் மீன். I taught you, right? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஃபைண்ட் வேரியன்ஸ். வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா இன்னொரு டேபிள் எக்ஸ்ட்ரா போடணும். x square into p of x. x square into p of x. Tell me what will come, sir? 0 square 0. 0 into 1/4. 1 square 1. 1 into 2/4. 2 square
4 into 1 by 4, 4 by 4. அதான் 1. Okay. So என்ன வருது? 6 by 4. What is it? 3 by 2. Is it clear all of you? இப்போ variance சொல்லுங்க பாப்போம். What is variance? Say loudly. What is it? 3 by 2 minus 1 the whole square. Is that right? இதானப்பா expected value of x square minus expected value of x the whole square. என்ன வரும்? 1.5 minus 1. What is answer? 0.5. புரியுதா இல்லையா? ஏமா இப்படிதான் கொஸ்டின் வரும், வேற எப்படி வராதுமா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்பாங்க. அந்த வேரியன்ஸ் கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் கொண்டு போடுங்க, அவ்வளவுதான். கிளியர்? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, த்ரோயிங் 2 days இருக்குல்ல, அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வேரியன்ஸ் நீங்க கண்டுபிடிங்க. ஃபைண்ட் வேரியன்ஸ். டூ இட். என் போன் எடுமா. அவ்வளோ ஆயிடுச்சு. வந்திருக்குல்ல? இது ப்ராபபிலிட்டி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி கிடையாது, பாய்சன். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண தெரியுதுல்ல, அது ப்ராபபிலிட்டி. அதுக்கு முன்னாடியும் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு முன்னாடியும் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இதுதானே பண்ணோம். A number is selected at random from the first 50 natural numbers. What is the probability that it would be either 2-digit prime number or a composite number lying between 5 and 40? இதெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க. அதுல இருக்கா? ஓ, அதுக்கு முன்னாடி theoretical distribution. அதுக்கு முன்னாடியும் theoretical. Probability. Some dice with 6 faces have numbers written 4 to 9. 1 to 6 கிடையாது. 2 such dice are thrown simultaneously. Find the probability that the sum of the numbers. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 4 1 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் எதுல முடியுது? 18ல. 9ல 9,9 18. என்னதுப்பா? 6 வரும். 6ல இருந்து 7 போயிடும். நான் இது அதுக்கப்புறம் பின்னாடில படிக்கலையா? அதுக்கடுத்து தியரிட்டிக்கல் தான். ஆமா, தியரிட்டிக்கல் இருந்து 6 to 7 வரும்பா. அதுவும் செம்ம சிம்பிளா வரும். Okay. What is variance? variance அதான் வந்ததா? புரிஞ்சிருச்சுல இப்போ? Where's the duster? Okay.
Okay. Yes. இப்பதான் போன அட்டம் கொஸ்டின் பேப்பர் காமிச்சாரு. கே வேல்யூ கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்களா? அதுக்கு மேல எதுவும் கேட்டாங்களாப்பா? கே மட்டும் தான் கேட்டாங்க. வேலை முடிஞ்சது. இதுவும் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின். ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். Find expected value of x. Find பண்ணி சொல்லுங்க. Find expected value of x. Very difficult job. நான் வர மாட்டேன். இதுக்காண்டி ஆண்ட்ராய்ட் டிவி மாத்தணும் போல இருக்க. Find expected value of x. என்னது 7 ஒண்ணு இல்லப்பா. 5 into 0.05 m plus 6 into 0.1 m plus. நீங்க எதுக்கு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. 5 into 0.05 m plus 6 into 0.1 m plus 7 into 0.3 m plus 8 into 0.4 m plus 9 into 0.1 m plus 10 into 0.05 m plus MRC is the answer. Anuja? சோ இந்த மாதிரி டேபிள் டைரக்டா கொடுத்த அன்னைக்கு உங்களால போட்ட முடியும் இல்லையா கைஸ்? எஸ். இப்ப நான் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தரேன். Write down. The probability that accountant's job applicant has, the probability that an accountant's job applicant has a BCom is 0.85. That he is CA 85. That he is CA 0.3. Both BCom and CA 0.25. Out of 500 applicants, இது random variable கிடையாது, சாதாரண probability தான். Out of 500 applicants, how many would be BCom or CA? Question is how many? 450. அவன் கிறுக்குத்தனமா ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க 0.9. how many கேட்டிருக்கு, ப்ராபபிலிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. லூஸ் பசங்க. இதனாலதான் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அதான் எனக்கு அதனாலதான் அந்த கொஸ்டின் மேல இன்னும் டவுட்டாவே இருக்குது. ஓகே, லிஸ்டன் ஆல் ஆஃப் யூ. லிஸ்டனா
நாங்க டீயை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, டீயை வேஸ்ட் பண்ண கூடாதுல்லப்பா. பண்ணாம பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் சைக்காலஜிக்கு எப்படி படிப்பீங்கன்னா பி சைக்காலஜி, சைக்காலஜி சைக்காலஜி நல்லாதான் இருக்கும். ஓகே, நிமோனியா எல்லாம் படிச்சீங்கன்னாலதான் பி நிமோனியா. ஓகே, லிசன் ஹியர், கீப் குவைட். ஜூலை 24ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, அப்படியே மைண்ட் ப்ளோயிங் கொஸ்டின். எக்ஸ் இஸ் கிவன் அஸ், டேபிள் போட்டுங்க எக்ஸ். இந்த கொஸ்டின்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்களா பெரிய ஆள்பா. எக்ஸ் 2 3 5 எப்படி எழுதுன்னு தெரியல, பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 3 5, அதோட பி ஆஃப் எக்ஸ் 3 5.